ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எள்ளு கருவேப்பிலை வச்சு நம்ம வந்து முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்காக நம்ம ஒரு லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையும் வெள்ளை எள்ளு, பாதாம், வேர்க்கடலை, நாட்டு சக்கரை வச்சு தான் நம்ம இந்த கருவேப்பிலை வெள்ளை எள்ளு லட்டு செய்ய போகிறோம். கருவேப்பிலையிலையும் வெள்ளை எள்ளையிலையும் கால்சியம் சத்து இருக்குது, மெக்னீஷியம். வெள்ளை எள்ளில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளது. நம்ம கருவேப்பிலையை வந்து நல்ல மிதமான சூட்டில் வச்சு நல்ல நம்ம கையால் நம்ம கருவேப்பிலையை தொட்டால் பொடியாகணும், அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு இதனை சாப்பிடுவதன் மூலம் எலும்புகள் வலிமையடையும். வெள்ளை எள்ளில் உணவு, புரதம் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளது. இது தசைகளை பலப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க உதவுகிறது, எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்த உதவுகிறது. வெள்ளை எள்ளில் நார்ச்சத்துகள் அதிகம் உள்ளது. இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மற்றும் இதய பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. ஊட்டச்சத்துக்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்ற உதவுகிறது. இது இதய நோய்கள் அபாயத்தையும் குறைக்கிறது. வெள்ளை இலையும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா பொட்டி அந்த பொடுப்புடன்னு பொட்டும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம், வேர்க்கடலையும் 50 கிராம் பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு, பாதாம், வேர்க்கடலை எல்லாம் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி கையால் நீங்கள் பொடிச்சு விட்டால் பொடியணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கருவேப்பிலையை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறவு நம்ம ஆற வச்சுருந்த எள்ளு, பாதாம் பருப்பு, வேர்க்கடலையும் இந்த மிக்சி இது கூடயே நம்ம ஆட் பண்ணி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையிலையும் பாதாம்லேயும் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெள்ளை எள்ளுலையும் கருவேப்பிலையிலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கருவேப்பிலை வெள்ளை எள்ளு லட்டு வந்து தினமும் நம்ம ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போது முடி கருமையாக வளர, கண் பார்வை திறன் அதிகரிக்க, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த, எல்லாத்துக்குமே கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க தினமும் நம்ம இதை ஒன்று சாப்பிட்டுட்டு வரலாம். இதய நோய் வராமல் பாதுகாக்க எல்லாத்துக்குமே இந்த லட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி வளர்கிறதுக்கு, கருமையான நிறமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைந்த நம்ம லட்டு தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துட்ருக்கோம். வேர்க்கடலை எள்ளுலாம் திரிச்சதுக்கப்புறம் கடைசியாக நாட்டு சர்க்கரை, அந்த 1 கப்பு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இந்த லட்டு. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ஐட்டங்கள் எல்லாம் எண்ணெய் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால, வேர்க்கடலை, பாதாம், எள்ளில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் சத்து அதிகம். அதனால் நம்ம இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லா இதாக இருக்கும். உங்களுக்கு பெரிய சைஸில் லட்டு பிடிக்கணுனாலும் பெரிய சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. சூப்பராக கருவேப்பிலை மணம், அப்புறம் நம்ம வெள்ளை எள்ளில் உள்ள டேஸ்ட்டு, பாதாமில் உள்ள டேஸ்ட்டு, வேர்க்கடையில் உள்ள டேஸ்ட்டு எல்லாமே நம்ம சாப்பிடும்போது நம்ம நல்லாவே தெரியும். எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த கருவேப்பிலை வெள்ளை எள்ளு லட்டை நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேயில் இருந்தே பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்க பழக்குங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் நான் தினமும் ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். வெளியே உள்ள பாக்கெட் ஸ்நாக்ஸை எவ்வளோ தூரம் பேரண்ட்ஸாக இருந்து நம்ம வாங்கி கொடுக்க முடியாமல் வீட்லேயே இந்த மாதிரி நல்ல விதவிதமாக ஹெல்த்தியான முறையில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வந்து பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியான கருவேப்பிலை வெள்ளை எள்ளு லட்டு எப்படி செய்யலாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் உடச்சி காணிக்கும்போது எவ்வளோ அழகாக அந்த ஆயில் கண்டென்ட் இருந்தனால லட்டு எப்படி நேர்பாதியாக உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. கருவேப்பிலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், see you, take care.